அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, நேற்றைய நிகழ்ச்சியில் உலகத்திலே ஆன்மீகத்தை பரப்ப வந்த அற்புத ஞானிகளினுடைய வரலாறுகளில் அவர்களுடைய தியான வலிமையும் அவர்களுடைய திக்ரினுடைய அபூர்வ சக்தியும் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு சில சான்றுகளை நாம் சொற்ப நேரத்திலே பார்த்தோம். அது ஒரு நீண்ட தொடராக பேசப்பட வேண்டிய விஷயம். அல்லாமா யஹ்யா இப்னு அய்யூப் சப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி எழுதுவாங்க வரலாறுல. பெரிய ஞானியாக, சூஃபியாக, வணக்கசாலியாக, காடு மலைகளில் தவம் செய்த தவசீலராக, உலக ஆசை இல்லாத பற்றற்றவராக வாழ்ந்தவர். அவர்களுடைய நாவு எந்த அளவுக்கு லா யஃப்துரு லிசானுஹு அனி திக்ர், அவர்களுடைய நாவு எப்பொழுதுமே திக்ரிலிருந்து ஓய்வு, ரெஸ்டே எடுக்காது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் மலக்குமார்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், யுஸப்பிஹூன லைல வன்னஹார் லா யஃப்துரூன். அவங்க 24 மணி நேரமும் தஸ்பீஹ் செய்யப்படும். உலகத்தில் 24 மணி நேரம் தான் இருக்குது. இரவு பகலை சேர்த்தா 24 மணி நேரம் தானம்மா. அப்போ அவங்களுக்கு தூக்கம் என்பது இல்லாதனால 24 மணி நேரமும் ரெஸ்ட்டே இல்லாமல் தஸ்பீஹ் செய்யணும். நம்முடைய தஸ்பீஹில் சாப்பிடும்போது தஸ்பீஹ் செய்ய முடியாது, பேசினா முக்கிக்கிறது. சாப்பாடு நீ பாத்ரூமில் இருக்கும்போது தஸ்பீஹ் செய்யக்கூடாது. தூங்கும்போது நமக்கு தஸ்பீஹ் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நமக்கு தூக்கம் இருக்குது, அவங்களுக்கு தூக்கம் கிடையாது. இது மாதிரி பார்த்தோம் சொன்னால் நமக்கு ஓய்வு நேரங்கள், தூக்க நேரங்கள், இதை மாதிரி உள்ள வேலை நேரங்கள், இது மாதிரி கழிப்பிடங்கள், சாப்பாட்டு நேரங்கள், இந்த மாதிரி நேரங்கள் நமக்கு இடைவெளி இருக்குது. இதை தவிர உள்ள எல்லா நேரத்திலும் அவர்கள் ரெஸ்ட் இல்லாமல் செய்வாங்க. சரி, இப்படி செய்த இவங்களுக்கு எப்படி ஒரு பவர் இருந்தது? செய்தாங்கங்கிற ஒரு வரி செய்தி மாத்திரம்தான் இவங்க வாழ்க்கையினுடைய வரலாறா என்றால் இல்லை. இவங்களுடைய பொதுவாக தொழுகையிலும் திக்ர் இருக்கு. தொழுகை என்பதே ஒரு திக்ரு தான். தொழுகையிலே எவ்வளோ திக்ர்கள் இருக்கு. அப்போ அவங்களுடைய இந்த ஓய்வு இல்லாமல் திக்ர் செய்த இந்த ஞானியினுடைய தொழுகையில் எவ்வளோ பெரிய உயிரோட்டம் இருந்தது அப்படிங்கிறதையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட மறக்கலை. அவங்க எழுதியிருப்பாங்க, ஒரு சமயம் இவங்க தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு வந்துச்சு. ஒரு பாம்பு இந்த செய்திக்கு அடுத்து தான் எழுதியிருப்பாங்க. ரெஸ்ட் இல்லாமல், ஓய்வு இல்லாமல் திக்ரு செய்யக்கூடிய இந்த ஞானி எழுதிட்டு அதுக்கு அடுத்த வரியிலே எழுதியிருப்பாங்க, இவங்க தொழுகும்போது ஒரு பாம்பு வந்தது. நம்மளுடைய சாதாரணமாக நம்ம பழக்கத்தில் சொல்லணும்னா ஒரு வௌவால் வந்துட்டாலே நம்முடைய வகுப்பு முழுவதும் என்ன ஆயிடுதுன்னா பெரிய பெரளியாயிடுது. மழை நேரங்களில் ஏதாவது ஒரு குருவி உள்ளே வந்துட்டாலோ, ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாய்ச்சா உள்ளே வந்துட்டாலோ ஏதாவது நம்ம என்ன செய்கிறோம், கூச்சல் போட்டு குழப்பம் பண்ணிடுறோம். பாம்புங்கிறது நம்முடைய உயிருக்கு உழ வச்சிடக்கூடிய ஒரு ஆபத்தானது. தொழுகை கூட முறிச்சிட்டா கூட அது பாவம் கிடையாது, ஏன்னா நம்ம உயிரை பாதுகாக்கிறது நமக்கு கடமை. அப்போ அந்த சமயத்தில் அவங்க தொழுகையிலேயே தன்னுடைய நிலைமையே மாறி, இறைநேசர்கள் தன்னுடைய திக்ரு சபையிலேயே தன்னுடைய நிலைமை மாறிடும். அவங்களுக்கு அல்லாஹ் திக்ரு செய்ய ஆரம்பித்தாலோ தொழுகைங்கிறதுங்கிறது ஏன்னா அது அவங்க நிலையே வேற. அப்போ இவங்க இருக்கும்போது ஒரு பாம்பு இவங்க பாதத்தில் உட்காந்துட்டு, சுற்றி உட்காந்துட்டு, நினைச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு நிலை இவங்களுடைய இது. அதுவும் அவங்களுடைய அந்த ஓய்வில்லாத அந்த திக்ரினுடைய வலிமை அவர்களுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க சுஜூதுக்கு போகும்போது கால் பெறாதானே செய்யும். கால் அப்படி அசையாமல் நிற்கும். ஆனால் அந்த பாம்பு இருக்கும்போது இவங்க அசையவும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. அந்த பாம்பை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அவங்களுடைய சுஜூது இடத்த பார்த்தாங்கன்னா சுஜூது இடத்தையே பார்த்துட்டே இருப்பாங்க ஞானிகள். அதுக்கப்புறம் எந்த பக்கத்துலேயும் பார்க்க மாட்டாங்க. அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க, இமாம் தஹபி எழுதியிருப்பாங்க. அவங்க மகனார் படுத்திருந்தார், இவங்க வீட்டில் தொழும்ப அவர் மேலே வயிற்றில் ஒரு பாம்பு நின்றுச்சு.
அவங்க வீட்டுக்குள்ளே இப்போ சத்தம் போட்டு கிடந்தாங்க. இவங்களுக்கு அது எதுவுமே தெரியாமல் தொழுகையில் நின்னாங்க. அந்த சத்தமே இவங்க என்ன செய்யல, அவங்க மகன் மேலே மைத்து மேலே நின்றது, அதுவே தெரியாதுன்னு வரலாறு. அவள் தொழுகைக்குள்ளே நுழைஞ்சிட்டு அவங்களுக்கு தியானமே வேறு. அப்போ அது ஒன்று, அது அந்த பாம்பு செய்கிற அது ஒரு ஒழுக்க கேடான செயல், அது வேற. இவங்க தன்னுடைய தவ வலிமையில் அதில் கவனம் செலுத்தலை, அல்லாவுடைய சிந்தனை இருந்ததுங்கிறது இவங்களுடைய தியானத்தின் வலிமை. அந்த பாம்பு என்ன செய்யுச்சுன்னா, இவங்க சுஜூதுக்கு போகும்போது கீழே இறங்கி போச்சு இல்லை, அந்த இடத்த விட்டு ஏன்னா அது வெளியாகும் போது உடனே சேர்த்துட்டு, ஏதோ அந்த இடத்துல ஒரு கீரி புள்ளியோட மோதனை எப்படி 2 துண்டாக கிடக்குமோ அந்த மாதிரி அந்த பாதத்தை விட்டு கீழே இறங்கும் உடனே என்ன செய்யுச்சு. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய தியானத்தை கெடுக்கிற வேலை தானே ஒரு பாம்பு. என்ன சொல்ல ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தொழுகைக்கு இடையூறு செய்கிறது ஒன்று நாய் வேலை செய்யும், குறுக்க ஓடி. ஏன்னா ஒரு பன்றி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா. ஒரு பொம்பளை குறுக்க போகும்போது கவனம் மாறுமா இல்லையா குறுக்க. அந்த அளவிற்கு அவங்களுடைய அந்த திக்ருடைய வலிமையை பற்றி எழுதியிருப்பாங்க. அதுபோல் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி, 5ஆம் நூற்றாண்டில் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க காலம்தான் 5ஆம் நூற்றாண்டு, இது 500. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அலி இப்னு வஹப் அர் ரபீஇ ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு வஹப் வஹபுர் ரபீஇ ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, இவங்க ஒரு சமயம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஒரு 2 முக்கியமான ஞானிகளோடு ஒரு மலையடி, ஒரு பெரிய பாறைக்கு பக்கத்தில் அந்த ஒரு மலை இருக்கு, ஜபலே சுக்ரியா மலை, நன்றின்னு பேர். சுக்ரியானா நன்றின்னு சொல்லுவோம்ல. சுக்ரியா மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இது எங்கே இருக்குன்னா கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் ஒரு ஊராக இருக்குது. மேற்கத்திய நாடு ஐரோப்பா சொல்கிறோமா இல்லையா. இப்போ கிழக்கத்திய நாடுகள் நம்ம சொல்கிறோம், இந்தியா இந்த மாதிரி உள்ளது, இது பகுதி உள்ளது கிழக்கத்திய நாடுங்க. கிழக்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுக்ரியா மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாறைக்கு அருகில் அல்லாமா அலி இப்னு வஹபுர் ரபீஇ இவங்களும், ஈராக் நாட்டில் பிரபலமான ஷேகுமார்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் அல்லாமா அதி இப்னு முசாஃபிர், மூசஸ் ஜுவலி, இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமானவங்க. இந்த 2 ஞானிகளோடு அவங்க உட்கார்ந்துருந்தாங்க அந்த மலையடி வாரத்தில். அப்போ அந்த 2 பெரியவங்க இருக்காங்களா ஞானிகள் சொன்னாங்க, அலி இப்னு வஹப் அவர்களே, தௌஹீதுன்னா என்ன, ஏகத்துவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க வாயால் பதில் சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏகத்துவம்னா என்னன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையால் ஒரு பாறைக்கு பக்கத்தில் தானே உட்காந்துருந்தாங்க, அந்த பாறையை பார்த்து அப்படியே சைக்கினை பண்ணாங்கல்ல, சைக்கினை பண்ணிட்டு அல்லாஹ் அப்படின்னாங்க. ஏகத்துவம்னா என்ன, நம்மளும் அல்லாஹ் அக்பருங்கிறோம், அல்லாஹ் தொழுகிறோங்கிற, இது ஏகத்துவங்கிறோம். அல்லாஹ் இல்லை இது ஒரு ஏகத்துக்கு அடையாளம் வச்சோம். உண்மையான ஏகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவனு சொன்னாங்க, ஏகத்துவத்தை நிரூபிக்கணுமா இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் அந்த பாறையை பார்த்து அல்லான்னாங்க. அந்த பாறை 2ஆக வெடிச்சு, பெரிய பாறையா 2ஆக பிளந்துட்டு. ஏன்னா இன்னைக்கு அது பிளந்து தான் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இடையில மக்கள் எல்லாம் இன்னைக்கு அதை தொழுகிறாங்களாம். ஒரு அல்லாவுடைய அருளை நாடி, ஏன்னா அல்லாவுடைய வல்லமை வெளிப்பட்ட இடமல்லவா அது. அதனால அந்த 2 பாறைக்கு இடையில இன்றும் மக்கள் தொழுகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருப்பான். ஆக அல்லாஹ் என்று சொன்னால் அதற்குண்டான அந்த வலிமையை அந்த இடத்துல வெளிப்பட்டு காட்டினாங்க. ஏன்னா அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுமா, அதாவது அப்துல்லாஹி அஸ்ஸாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல் காதிரிங்கிறது இவங்க தரீக்கா காதிரியா, முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய அந்த தரீக்காவில் வரக்கூடிய அந்த காதிரியா தரீக்கில் உள்ளவங்களுக்கும் காதிரிம்பாங்க. இவங்க குடும்ப பேரே காதிரி குடும்பமும் காதிரி தான். இவங்க இருக்கக்கூடிய தரீக்காவும் காதிரி தான். 2மே ஒன்றா அமைஞ்சு போச்சு. இவங்களுக்கு பேரும் அழகனாக இருப்பான், ஆளும் அழகாக இருப்பாங்க. சில நேரத்தில் அவர் அழகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி சில நேரத்தில் கருப்பாயின்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆளும் கருப்பாக இருப்பாங்க, பேரும் கருப்பாயின்னு இருக்கும். சில நேரத்தில் அப்படி பேர் வறுமை அமைஞ்சிருமா இல்லையா. அது மாதிரி ஒரு இது ஏதாவது சும்மா இதுக்காக சொல்லு, சிரிக்கிறது சொல்கிறது இல்லை, ஒரு இதுக்காக சொல்லுவார். ஏன்னா அப்போ அது மாதிரி அப்துல்லா ஜாபி ரஹமத்துல்லா அலைஹி இருக்காங்களே, இவங்க குடும்பத்தாலும் காதிரி, இவங்க இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் காதிரியா தரீக்கால இவங்க வந்தவங்க. இவங்களை பற்றி எழுதுவாங்க, இவங்க சோம் இல்லாமல் இருந்தாங்க, மரண படுக்கையில் இருந்தாங்க, முடியாமல் ரொம்ப
ரொம்ப கடுமையான நோயில் கஷ்டப்பட்டு காலெலாம் வீங்கி போய் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. பெரிய ஷேக இவங்க இவங்களுக்கு முரீதீன்கள் எல்லாம் ஷேகை பார்க்க வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க, நம்ம ஷேக் அவங்க முன்னால் ஒரு திக்ர் மஜ்லிஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திக்ர் மஜ்லிஸ் ஒன்று வச்சாங்க. அந்த திக்ர் மஜ்லிஸில் வந்து முரீதீன்களும் சீடர்களும் கலந்துக்கிட்டாங்க, இது அல்லாத மற்றவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த திக்ர் மஜ்லிஸ் நடக்கும்போது ஷேக் அவங்க படுத்த படுக்கே பெட்டில் ஆட அதாவது அசைக்க காலை கூட அசைக்க முடியாத நிலையில் படுத்து கிடக்குறாங்க, கால் வீங்கி போய். திக்ர் மஜ்லிஸ் பொதுவாக திக்ர் மஜ்லிஸுங்கிறது வந்து ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சில நோய் படுக்கையில் இருந்த ஒரு ஷிஃபாவை நாடி வைப்பாங்க. சில நேரத்தில் சிலர் ரொம்ப மரணப்படுக்கையில் ரொம்ப ரொம்ப காலம் கிடையில் கிடந்தா லேசாக பின்னுங்கிறதுக்காக வைப்பாங்க. இது ஒவ்வொருத்தரும் யாசின்னு ஓதுற மாதிரி இருக்குது. அப்போ திக்ரு தான் அல்லாஹ்ட்ட முறையிடுறது தானே, அது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறது தானே. திக்ரு செய்ய ஆரம்பித்த உடனே படுத்த படுக்கையாக காலை எடுத்து கூட வைக்க முடியாமல் எழுந்து நிற்க கூட முடியாமல் இருக்கக்கூடியவங்க இந்த இவங்க திக்ர் நடத்தக்கூடிய காலத்தில் நடுவுட நின்று அதை அப்படியே அந்த ஒழுங்குபடுத்துவாங்களே இல்லையா, அந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது மாதிரி திக்ர் தன்னுடைய சீடர்கள் ஆரம்பித்த உடனே அப்படியே எஞ்சி அப்படியே நடமாடிக்கிட்டே இருந்தாங்களாம். எந்த பிடியும் இல்லாமல் இப்படி வளமையாக அந்த ஒழுங்குபடுத்துவாங்களா இல்லையா, நடுவில் நின்றுக்கிட்டு அந்த சபையா அந்த அணிவகுப்பு திக்ருடைய அணிவகுப்பு அது மாதிரி நடக்க ஆரம்பித்தாங்க. ஆக அந்த உயிரோட்டமான அந்த திக்ர் மஜ்லிஸ் அசைக்க முடியாமல் படுக்கையாக இருந்த இவங்களை அப்படியே ஒரு இயற்கையான எந்த வலியும் எந்த ஒரு முடியாத ஒரு பலகீனத்தையும் காட்டாமல் ஒரு ஆரோக்கியமாக நடந்துட்டு இருந்த நேரத்தில் எப்படி அந்த நடுவில் அப்படி ரவுண்ட்ஸ் வருவாங்களோ அது மாதிரி வந்தாங்க. திக்ர் முடியும் அப்படியே போய் எழுச்சிட்டாங்களா, படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எந்திக்க முடியல. இது மாதிரி அவங்க ஒபாத்தாகிற வரைக்கும் திக்ர் மஜ்லிஸ் வந்துட்டாலே அவங்க உடம்புல ஒரு உற்சாகம் வந்துடும். முடிந்த பிறகு அவங்க முன்னால் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி என்ன செய்வாங்க, அசைக்க முடியாமல் ஆயிடுவாங்க. ஆக அப்படி ஒரு சக்தி வாய்ந்த திக்ர் மஜ்லிஸாக அவங்களுடைய மஜ்லிஸ் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு வகையில் பொறாமையாகவும் ஒரு வகையில் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தேட்டம் கண்டிப்பாக ஒவ்வொரு மூமினுக்கும், இந்த வரலாறை பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும், உருக வேண்டும். அதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு 2 விரலை தந்திருக்கான். ஒன்று அதாவது 2 ஆயுதம் தந்திருக்கான். ஒன்று நாவு, இன்னொன்று விரல். விரலை வச்சு என்ன செய்கிறோம், சில இதில் நம்ம எழுதுகிறோம், நாவால் பேசுகிறோம். ஒரு விஷயத்தை பரப்புறது, இஸ்லாத்தை பரப்புறது ஒன்று எழுத்து மூலமாகவும் பரப்பலாம், நாவின் மூலமாகவும் பரப்பலாம். ரெண்டுமே நமக்கு ஆயுதம் தான். இவங்க தப்சீரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து நூன் வல் கலமி பேனாவின் மீது சத்தியமாகன்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டு என்ன. அப்போ அங்கே சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே அந்த ஆண்டவமே சத்தியம், பேனாவை சத்தியமாக இறைவனுடைய அருளை கொண்டு சொல்கிறோம், நீங்கள் என்ன இல்லை பைத்தியம் அல்ல, உங்களை பைத்தியம் பட்டம் கட்டுறான், நீங்கள் பைத்தியம் அல்ல நாயகமே, நல்லா சத்தியம் பெறும். அப்போ இந்த இடத்துக்கு பேனாவுமே சத்தியமாக கொண்டு எழுதுகிற இந்த செய்திக்கு விளக்கம் கொடுப்பாங்க இப்னு அப்பாஸ். யாராவது ரசூலுல்லாஹ் விமர்சனம் பண்ணால் எழுத்து மூலமாகவும் விமர்சனம் என்ன அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் என்பதை இந்த பேனாவை கொண்டு சத்தியம் செய்யக்கூடிய இந்த கருத்து கூட எதிரொலிக்குதுன்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ பேனாங்கிறது எல்லாரும் எழுதிடலாம், இந்த எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைக்கும். அந்த எழுத்துக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு இறைநேசருடைய வரலாறுல யூசுப் நபகான் எழுதியிருப்பாங்க, அவங்க கிதாப் எழுதுனாங்களாம். கிதாப் எழுதிட்டு கடலில் கொண்டு போட்டாங்க. போட்டு கல்லை கட்டி இறக்குறாங்க, கல்லை கட்டி சும்மா எதுவும் போடலை, கல்லை கட்டி உள்ளே போட்டாங்களாம். ஏன்னா அல்லாஹ் இது உல தூய்மையாக எழுதியிருந்தால் இந்த கிதாப் மேலே வரணும், பேரு புகழுக்கு வந்தால் வந்துருக்கக்கூடாது. அந்த கிதாப் அப்படி மேலே வந்துச்சு. இப்படிலாம் நம்முடைய ஈமான நம்மளுடைய உல தூய்மையை நம்மளால் செக் பண்ண முடியுதா, நம்ம குழப்பு நாரி போயிடும். நம்ம போய் நின்னான்னு கரைஞ்சி எல்லா கித்தாப்பும் அப்படியே எங்கேயோ ஓடிடும். அப்போ நான் என்னுடைய உல தூய்மையை டெஸ்ட் பண்ணி அல்லாட்டையே பறித்து அவங்களே சானாக வந்து என்ன செய்யுது, ஈமானுக்கு நானே டெஸ்ட் வைக்கிறேன்னு முடியுது, என்னுடைய உல தூய்மைக்கு நானே டெஸ்ட் வைக்கிறேன். அது மாதிரி இவங்க கிதாப் எழுத ஆரம்பித்தா நம்ம ஒரு பக்கத்தில் எத்தனை தப்பு எழுதுறோம், எத்தனை ஆயத்தையே தப்பு தப்பாக எழுதிடுறோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா இவங்க அந்த காலத்தில் அப்போ பிரிண்டெலாம் இல்லாத காலத்தில் கையால் தான் இரவு பகலாக எழுதியிருக்கிறாங்க. இவங்க குர்ஆன் எழுதுவாங்களாம். நீ கூட ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்த்தேன், 2 சகோதரிகள்
2 சகோதரிகளுக்கு வந்து உலகத்திலே பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி அது என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் நான் அதை ஏற்றி வச்சுருக்கேன். அதை ஏதாவது ஒரு பெண்கள் சமுதாயத்தில் அதை சொல்லணுங்கிறக்க 2 சகோதரிகளுக்கு கிரீடம் வழங்கப்படும். 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் குர்ஆனை கையாலே எழுதியிருக்கு. அது சவுதியினுடைய மியூசியத்தில் அதை இணைஞ்சு வைக்கிறதுக்காக அதுக்குண்டான இது கொண்டு செல்லப்படுதுன்னு போட்டிருந்தாங்க. அந்த குர்ஆனை முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய அந்த குர்ஆனை எழுதுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ அதனால் அவங்க குர்ஆனை எழுத ஆரம்பித்தா அந்த குர்ஆன் வந்து அந்த எழுத்து தப்பாக வந்தால் பேனாலேருந்து மை வராது. அவங்க பேனாலேருந்து எனர்ஜியாக தான் மை வராது. இவங்க 1000 முறை, அதாவது அந்த காலத்தில் பேனா மையில் இந்த முக்கியத்தானே எழுதுவாங்க, மயில முக்கியத்தானே எழுதுவாங்க பக்கத்தில் பாடம். ஒரு 1000 முறை முக்குனாலும் சரி அது தவறாக எழுதாந்தா அந்த பேனா எழுதாது. அது சரியான எழுத்தாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யுமா, கரெக்டாக என்ன செய்யுமா. உதாரணமாக நம்ம சொல்கிறோம், இப்போ கால அப்படின்னு சொல்கிறத காலங்கிற முதலாட்டு நமக்கு ஆலை அப்படின்னு ஐனை போட்டால் அது எழுதாது. எதுதான் முக்கிய வச்சாலும் நினைச்சாது வராது. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய குரலுக்கு எப்படி அல்லாஹ் என்று சொல்கிற அவங்களுடைய குரலுக்கு எப்படி ஒரு பவர் இருந்த மாதிரி அந்த குர்ஆனை எழுதுகிற விரலுக்கும் அல்லாஹ் அவ்வளோ சக்தியை கொடுத்து இருக்கிறான். அப்படிங்கிறது அவங்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது. விரலும் குரலும் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்மளால் உமர் ரலியல்லாஹு அவங்க நாக்கில் அல்லாஹ் பேசுகிறான்னாங்க. அதே சமயத்தில் அவங்க விரல் அவங்க விரலால் எழுதப்பட்ட ஒரு தொப்பி ரோமானிய மன்னனுக்கு அந்த தலைவலி நேரத்தில் இந்த தொப்பியை அனுப்பும்போது மருந்து கேட்ட நேரத்தில் தொப்பியை அனுப்பினோன்னு என்ன செய்யிட்டான், அவன் குணமாயிட்டு. காரணம் பரிசோதனை பண்ணி பார்த்தா களத்துனா தலைவலி வந்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பிஸ்மில்லா எழுதப்பட்டு. எல்லாரும் எழுதி வச்சிட முடியுமா? அது உமர் ரலியல்லாஹு கைப்பட எழுதுனது. அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக வழங்கும். எல்லாருடைய நாவல் திக்ர் ஒலிக்கிற மாதிரி கையில் எழுதுகிற அந்த இதுக்கும் ஒரு பவர் இருக்கும். இந்த மாதிரி அலியில் புயூமி மிஸ்ர் நாட்டிலே வாழ்ந்த ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஹல்வத்தியா என்ற தரீக்காவை சார்ந்த தரீக்காக்களில் எத்தனையோ தரீக்காக்கள் இருக்குது. நமக்கு ஒரு ஆசை இருக்குது, உலகத்தில் இருக்கக்கூடிய தரீக்காக்களை எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யணும், பேசணும், மக்களுக்கு தெரியும். தரீக்காக்கள் எவ்வளோ வந்துருக்கு. தரீக்கத்தை சமாதியா, தரீக்கத்தை சப்தியா, தரீக்கத்தை சஅதியா, தரீக்கத்தை இத்ரீசியா, ஹல்வத்தியா, கலந்தரியான்னு எவ்வளோ தரீக்காக்கள் இறைநேசர்களுடைய தரீக்காக்கள் இருந்திருக்கிறது. எல்லாம் அதில் வந்த ஷேகுமார்கள் எல்லாம் பயங்கரமான ஆட்கள். அங்கே நின்று வார்த்தையில் அங்கே விட்டாலே அந்த இடத்துலையே அற்புதத்தை வாயிலே அது குரல்லையே காட்டுவாங்க, அந்த இடத்துல மஜ்லிஸ்லேயே. அப்படிப்பட்ட அந்த ஹல்வத்தியா அந்த தரீக்காவை சார்ந்த மிஸ்ர் நாட்டில் வாழ்ந்த ஷாஃபி மதுஹபை சார்ந்த அலியுல் புயூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு தவச்சாலை வச்சுருப்பாங்கல்ல திக்ர் நடத்துறதுக்கு. ஒரு பள்ளியாசல் மாதிரி ஒரு திக்ர் நடத்துறதுக்கு காயல் படத்தில் பெண்கள் தைக்க வச்சுருப்பாங்க. அங்கே தான் திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் நடத்துவாங்க. இந்த நோன்பு காலத்தில் தொழுகை நடத்துகிற மாதிரி 5 வேளை தொழுகைகளும் அந்த மகரிப் இஷா தொழுகையெல்லாம் ரமலான் காலத்தில் நடத்துவாங்க. கீழக்கரையிலையும் இருக்காத மாதிரி அவங்களுடைய வழக்கம். அது மாதிரி ஷேகுமார்களுடைய தவச்சாலை ஹான்கா அப்படிம்பாங்க, தவச்சாலை. இவங்க திக்ர் மஜ்லிஸ் ஒன்று வச்சுருந்தாங்க மிஸ்ரில். அதுக்கு பேர் மஷஹதில் ஹுசைனியா அந்த தவசாலை அப்படின்னு சொல்லி பேர். அந்த திக்ர் மஜ்லிஸுக்கு வந்துட்டால் அந்த ஷேக் அவர்களுடைய உடம்புல ஒரு வேகம் வருமா, எந்த அளவுன்னு சொன்னால் பயங்கரமான வேகத்தில் இருப்பாங்களாம். ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு மாடு விரண்டு ஓடுனா எவ்வளோ வேகம் இருக்கும் அது உடம்புல. விரண்டு ஓடும்பொழுது காட்டு மாடு எதிர்த்து நிற்க முடியாது, யாரும் பக்கத்தில் போக முடியுமா? காட்டு மாடு விரண்டு ஓடுச்சுட்டு சிங்கம் துரத்திட்டு போகும்போது பின்ன அது தலைதெறிக்கு ஓடும்போது எவ்வளோ வேகமாக ஓடும். அந்த மாதிரி அந்த வேகமாக இருப்பாங்களாம். அந்த திக்ர் நடத்தக்கூடிய நேரத்தில் அப்படியே காட்டு மாடு மாதிரி என்ன செய்வாங்களா, வேகத்தில் ஓடுற வேகத்தில் இருப்பாங்க. திக்ர் முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே ரொம்ப பலகீனமாயிடுவாங்க திக்ர் முடிஞ்ச பிறகு. அப்போ அந்த திக்ர் நேரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு வேகம் அவங்க உடம்புல எங்கேருந்து வந்தது? அப்படி ஒரு சக்தி அவங்களுடைய திக்ர் நேரத்தில். அவங்களுடைய சபையில் திடீர்னு அவங்களுடைய தோற்றத்தை அப்படியே மாறிட்டே இருக்குமா. திடீர்னு பார்த்தா அப்படியே அவங்களுடைய உடம்பு வந்து ஒரு காட்டு மாடு மாதிரி தோற்றத்திலும், திடீர்னு அப்படியே கன்றுக்குட்டி மாதிரி தோற்றத்திலும், திடீர்னு மான் மாதிரி தோற்றத்திலெல்லாம் அந்த நிலை மாறுமா திக்ருடைய. அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்ருடையவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று அபூபக்கர் இப்னு அஹ்மது பாலவி குடும்பத்தை சார்ந்த
இறைநேச செல்வர் 7ஆம் நூற்றாண்டில் ஹிஜ்ரி 705 வாழ்ந்தவர்கள். இவர்களை பற்றி எழுதுவாங்க. இவர்களும் எப்பொழுதுமே திக்ரிலேயே நனைந்து கொண்டிருப்பார்கள். ஒகான முலாசிமன் லிதிக்ரில்லா லா யஃப்துரு லிசானுஹு அன்ஹு லைலா வ நஹாரா. இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் பார்த்தால் அவருடைய நாவு எதை கொண்டு ஈரமாய் கொண்டே இருக்கு, திக்ரில் கொண்டு ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இவர்களுக்கு என்ன ஒரு வல்லமை அல்லாஹ் கொடுத்துருந்தான் தெரியுமா? எவ்வளோ பெரிய சக்தி இவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், திக்ரு இந்த காடுகளில் இருக்கக்கூடிய தவம் செய்த இறைநேசர்கள்லாம் திக்ரில் தான் இருப்பாங்க. அந்த தியானத்தின் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த ஒரு வல்லமைகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆடு மாடுகளை போல சிங்கங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்து படுத்து கிடந்து, சில சிங்கங்கள் காலையெல்லாம் அப்படி நக்கிக்கிட்டே இருக்கும், உற்சாக மாட்டோம். இப்போ நம்ம சில நேரத்தில் சில ஆட்டுக்குட்டிகள் மடியில் ஏறி படுத்து கிடக்கா இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும். அது மாதிரி ஒரு சமயம் இவங்க கிணத்துக்கு ஒரு சமயம் வந்தாங்க, பள்ளியாசல் கிணத்து. அங்கே வாளி இல்லை ஏன்னா, அப்போ வாளி இல்லாதவுடனே உடனே என்ன செய்யுதாங்க, வாளி இல்லைன்னா வாளி எங்கே இருக்குன்னு தேடி கிடப்போம். தண்ணியை தான் பார்த்தாங்க, உடனே தண்ணி என்ன செய்யுச்சுன்னா மேலே வந்துடுச்சு. தண்ணியே அந்த மேலே வந்து அப்படியே கீழே வழிஞ்சு போகுது. போர் போட்டால் எப்படி மோட்டர்லேருந்து சிந்தியான தண்ணி ஒழுகுமா இல்லை கீழே, அது மாதிரி இப்போ மேலே பொங்கி வந்து அப்படியே கீழே வச்சுருந்து அதில் ஒழுசிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சகாக்களில் அவருடைய சீடரில் ஒரு மாணவர் ஒரு ஆள் வந்தார், பார்த்துட்டே இருந்தார். இவங்க ஒழுவு செய்து போனவுடனே தண்ணி மேலே விழுந்து வழிகிறது கீழே வச்சு நின்று போச்சு. அப்படி ஒரு வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது. அது மாத்திரம் இல்லை, இவங்களை ஒரு முக்கியமான ஒரு பெரியவங்க இவங்களை ஹஜ்ஜில் பார்த்தாங்க. ஊரில் ஒரு முக்கியமான ஆள் ஹஜ்ஜில் பார்த்தாங்க. ஹஜ்ஜில் பார்த்துட்டு சில நேரத்தில் ஹஜ்ஜில் சந்திச்சு இருக்கிறாங்க. ஊரில் வந்து விசாரித்தாங்க, அவங்க வீடு எங்கே இருக்குது, அவங்கள ஹஜ்ஜில் பார்த்தேன். அவங்க இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கே போகலையே, ஹஜ்ஜில் பார்த்தேங்கிறீங்க, அவங்க இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கே போகலையேன்னு அவங்கள்ட்ட வந்து நேராக வந்து பார்த்த உடனே, ஏன்னா இன்னும் உங்களை ஹஜ்ஜில் பார்த்தோம், ஆனால் ஊரில் இருந்ததா சொல்கிறாங்கன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொன்னான். நான் மௌத்தாறு, அதனால் அவங்க மௌத்தாறு வரைக்கும் இந்த செய்தி யார்கிட்டையுமே அவர் சொல்லலை. இருந்தது ஊரில், ஆனால் நான் ஹஜ்ஜுடைய நேரத்தில் எங்கே இருந்து சந்திச்சு இருக்கிறாங்க இவங்களை ஹஜ்ஜில் பார்த்துருக்கு. ஆக மலக்குமார்களுக்கு தான் ஒரு நொடியில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஜின்களுக்கு காப்பீரான ஜின்களாக இருந்தாலும் ஜின்களுடைய இயல்பு அப்படி இருந்தாலும் அந்த மனிதர்களுக்கு அப்படி ஒரு தாக்கத்தை கிடையாது, அல்லாஹ் கொடுக்கல. ஆனால் தவ வலிமையின் மூலமாக இறைநேசர் இந்த விலாயத் என்ற சக்தியின் மூலமாக அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். நசுருல் ஹர்ராத் ரஹமத்துல்லாஹி அலைஹி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட புதுமையான பேர். அவர்களுடைய வரலாறுகளில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாமா நசுருல் ஹர்ராத் ரஹமத்துல்லா அலைஹி சொன்னாங்க, திக்ரு செய்கிறவர் எப்படி திக்ரு செய்யணும், அதுக்கு ஒரு அழகான ஒரு முறையை சொல்லி தந்தாங்க. இன்னல்ல தாக்கிர் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவர் அதனுடைய முறை எப்படி இருக்கணும்னா, அவர் திக்ரு செய்கிறதுக்கு முந்தி முதல்ல அவர் ஒரு விஷயத்தை தெரியணும். என்ன தெரியணும்னா, அல்லாஹு தஆலா இப்போ நம்ம திக்ரில் உட்காந்துருக்கோம், நம்மளை அல்லாஹ் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத முதல்ல திக்ருக்கு முந்தி அதை தெரியணும். நம்மளை யார் நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ சொல்லுவோம். திடீர்னு ஒரு ஆளை பார்த்தோன்னே, வாங்க உங்களை தான் இப்போ நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆளை பார்த்தோன்னே அவருக்கு வருமோ சந்தோஷம், சார் நம்மளை அது என்ன நம்ம வந்தோன்னே உங்களுக்கு 100 வயசுங்க, உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு அப்போ வந்தவொடனே நல்ல வார்த்தை சொல்லிட்டாரு 100 வயசுன்னு. அதை பார்த்தோன்னா உடம்புக்குள்ளே சிரிப்பாக இருக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த வார்த்தை உங்களை தான் நினச்சிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு 100 வயசுங்கிறது அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு 100 வயசு இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிட்டு. அது மாதிரி திக்ரு செய்கிறவர் முதல்ல எதை நினைக்கணும், நம்மளை இப்போ அல்லாஹ் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்வது அவசியம். அப்படி நினச்சிட்டு செய்தால் தான் அவரை தான் அல்லாஹ் நினைக்கிறான். ஃபதுக்குருனி அதுக்குருக்கும் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், நீங்கள் என்ன நினைக்க நான் உங்களை நினைக்கிறேங்கிறான். அப்போ திக்ரு செய்கிறவர் நம்மளை அல்லாஹ் நினைக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு செய்தால் தான், அப்படி நினைக்கிறவர் திக்கிறதா அல்லாஹ் அவர் நினைச்சி திக்ரு செய்கிறாரு அவரை தான் அல்லாஹ் நினைக்கிறான். திக்ருன்னா என்னன்னு தெரியாமல் தூங்கிக்கிட்டே அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வைங்க. ஏன்னா சிலவன் நேச்சை வாங்க வந்திருப்பான் நிறைய பேர்.
திக்ர் மஜ்லிஸுகளில் நேச்சு விளம்பர நேரத்தில் வந்து நிற்பான் நிறைய பேர். அப்போ இந்த மாதிரி கோஷ்டிலாம் வந்து அந்த டயத்தை பார்த்துக்கணும், எப்போ முடியும் அந்த நேரம் பார்க்க, எப்போ தப்புருக்கு வழங்குவாங்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த உயிர் இருக்குமானா இருக்காது, நேச்சம் மட்டும்தான் கிடைக்கும். அது சாப்பிட்டுட்டா பாத்ரூம் போகக்கூடியது. அதில் என்ன கிடைக்க போகுது? அதில் ஒன்றும் பறக்கத்து ஒன்றும் இருக்காது. அதில் அது நேச்சரில் பறக்கத்து இருக்குது. இவங்க அந்த உயிர் இல்லாமல் வந்து அதுக்குன்னு வந்திருந்தால் என்ன பறக்கத்துக்கு? திக்கருடைய சபையோடு சேர்ந்து அதுக்கு ஒரு பறக்கத்து இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரியவங்களுடைய இடத்துல விளம்பப்படக்கூடிய நேச்சைகளுக்கு பறக்கத்து இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம நேச்சைங்கிறது அதுக்கு அந்த அதில் உள்ள துன்யா வைத்து பசிக்கு வர்றதை விட அதில் உடைய பறக்கத்தை பெறணுங்கிறதுக்காக வருது. அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளணுங்கிறது வரும்போது அதுக்கு ஒரு பவர் கூட தான். ஆக அவங்கள பற்றி எழுதுவாங்க. அப்போ அந்த செய்தியில் அவங்க இப்படி சொல்லும்போது அந்த கூட்டத்தில் அவங்களுடைய நண்பர்களில் முலஃபருல் ஜஸ்ஸாஸ் என்ற பெரியவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு கிடையாது, நீங்கள் சொல்லுவது போன்று அல்ல. நாம் அல்லாவை நினைக்கிறோம்னா நம்ம அல்லாஹ் நினைக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சாதான் அது அப்படி செய்கிறதுக்கு தான் அல்லாஹ் நினைக்கிறாங்கிற கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, அப்படி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த விஷயத்தில் கருத்து வர ஏற்பட்டது. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சொல்லுவது உண்மை, அப்போ நான் உண்மையாக இருந்தால் இந்த இடத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஆலியராகி என்ன செய்வாங்க, நான் சொல்கிறது கரெக்டு தாங்கிறத நிரூபிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த செய்தியை சொல்கிறவர் முல்லாஃபருல் ஜஸ்ஸாஸ் தான் சொல்கிறாங்க, நான் தான் மகானோடு வாக்குவாதம் பண்ணேன். ஆகாய ரெண்டு வானம் பூமிக்கு மத்தியில் அப்படியே, ஏன்னா வழிமாறுகிட்டு இருக்கிற 27 அற்புதங்கள் ஒரு அற்புதம் அப்படியே பறப்புது. இப்போ பறவைகள் பறக்கிற மாதிரி, இப்போ ஹெலிகாப்டரில் பறக்கிறான், பாராசூட்டில் பறக்கிறானா இல்லையா, அது மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த அபூர்வ சக்தியில் அந்த பறக்கிறது. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை போட்டிருந்தான், ஒருத்தன் அப்படியே பறந்து காட்டுறான்னா அது எந்த அளவு என்னன்னு தெரியல, கிராஃபிக்ஸான்னு தெரியல. ஒருத்தனை காட்டி இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவன் எந்த இது இல்லாமல் தன்னுடைய உடம்பை அப்படியே மேலே தூக்குற மாதிரி அப்படியே காட்டுறான். அது என்னதான் உண்மையை என்னன்னு தெரியல, ஒரு அரைவாசிக்கு மேலே எப்படி மேலே போகிற மாதிரி தெரியுது. அப்போ இது வந்து ஒரு மேஜிக்குன்னு அப்படின்னு போட்டிருந்தான். அது எந்த அளவு பக்கத்தில் நம்ம பார்க்கல, ஆனால் தவ வலிமையில் அல்லாஹ்வுடைய வல்லமையில் அதை செய்து காட்டுவான். அப்போ அந்த பறந்து வந்துட்டு இருந்தாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். வந்து பக்கத்தில் இருந்தவனு சலான் சொன்னாங்க. சலான் சொல்லிட்டு ஏன்னா நஸ்ருல் ஹர்ராத் உண்மையைத்தான் சொன்னார். நாம் அல்லாஹ்வை திக்ரு செய்யும்போது எந்த திக்கு யாரை நினைக்கிறான்னா, திக்கருடைய சிறப்பை விளங்கி யார் திக்ரு செய்கிறாரோ அவருடைய திக்கரைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நினைக்கிறான். அவர் சொன்னது கரெக்டு, அவர் உண்மையைத்தான் சொன்னார்னு சொல்லிட்டு எனக்கு சலான் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு விளங்குச்சு, நாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் நமக்கு அந்த செய்தியை தெரியப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி. இது மாதிரி இஸ்லாமிய வரலாறில் ஏராளமான நிகழ்ச்சிகள், நாம் நம்ம விஷயத்தை கேட்பதற்கு நமக்கு நேரங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த நேரம் போதாத அளவுக்கு ஏகப்பட்ட செய்திகள் இஸ்லாத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு செய்தியில் முக்கியமான செய்தி, இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம எத்தனை தஸ்பியை வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம செய்திருப்போம். ஒரு ஆள்கிட்ட வந்து கண்ணை காட்டிக்கிட்டு காதை காட்டிக்கிட்டு இல்லை நக்கல் அடிச்சுக்கிட்டுலாம் நம்ம வந்து வாயில் மட்டும் சும்மா அசை போட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம வந்து இதில் எந்த உயிரும் இல்லை, இதெல்லாம் ஒரு குப்பை அழுக்கு துணியை போல் நம்முடைய அமல் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள வைக்கும். அபு சயீத் அலியுல் கைலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கைலவிங்கிறது அவங்க ஊர் கைலவியா, அதனால தான் அந்த ஊர் பேரோடு அவங்க அழைக்கப்படுறாங்க. அபு சயீத் அலியுல் கைலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே. ஒரு சமயம் லுகருக்கு முன்னால், லுகர் பாங்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி ஊரினுடைய வெளிப்பகுதியில் ஒரு பாறையில் நின்று, ஒரு பெரிய பாறையில் நின்று பாங்கு சொன்னாங்க. பாங்கு அல்லாஹு அக்பர்னு பாறை அப்படியே 5 துண்டை தெரிச்சிட்டு, அல்லாஹு அக்பர்னு சத்தத்தை கேட்ட உடனே நினைச்சப்போ அந்த கல்லுக்கு எவ்வளோ பெரிய சுல்லா சொன்னாங்களா, உகது மலைக்கு உயிர் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா, அது என்ன நேசிக்கிறதுக்கு தான் என்ன இருக்குது, நேசம் இருக்குது, அதுக்கெல்லாம் இதயத்தை தான் நேசிக்குங்க. அப்போ உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா. மதீனாவில் உள்ள உகது மலைக்கு ரசூல்லா மீது ஒரு நேசம் இருந்துச்சா இல்லை. அப்போ எல்லா பாறைகளும் அல்லா சொல்கிறான், யுசப்பி ஒரு ராஜ் பிஹம்தி, இடி சப்தஞ்சு மலை தஸ்பி செய்து அல்லா சொல்கிறான். தாவூத் அலி இஸ்லாத்து சொன்னோம்ல, தாவூத் அலி இஸ்லாத்து யா ஜிபால் அபிபி, மலையை தஸ்பி செய்யுங்க அப்படின்னு நல்லாவே சொல்கிறானா இல்லையா. இப்போ அது மாதிரி 5 துண்டை அது என்ன செய்யிச்சான், சுக்கு நூறாக நொறுங்கிட்டான். அது மாதிரி இன்னைக்கு சாதாரணமாக பிஸ்மில்லா அப்படிங்கிற அதுலேயும் அல்லாஹ் திக்ர் இருக்குது. பிஸ்மில்லா நம்ம சொல்லும், அதுலேயும் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்குது. இறைநேச செல்விகளில் மிஸ்ர் தேசத்தில் வாழ்ந்த இறைநேச செல்வி உம்மு அஹ்மதுல் காபிலா அவங்க பேர்.
உம்மு அஹமதுல் காபிலான்னு ஒரு இறைநேச செல்வி இருந்தாங்க மிஸ்ரில் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறா. நஃபீஸத்துல் மிஸ்ரியா நாயகி நமக்கு தெரியும். இன்னைக்கு நஃபீஸா நப்சான்னு சொல்லி நம்ம பேரையே மாற்றிட்டோம். நஃபீஸான்ங்கிற விலை மதிப்பை முத்துங்கிறத நப்சான்னு மாற்றிட்டாங்க நிறைய பேர். ஆக அந்த விலை மதிப்பற்ற அந்த இறைநேச செல்விகளில் மிஸ்ர் தேசத்தில் வாழ்ந்த உம்மு அஹமதுல் காபிலா ரஹமத்துல்லாஹி அலைஹா இவங்க ஒரு சமயம் தன்னுடைய மகனார் ஒரு குளிர்காலத்தில் எப்பொழுதுமே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வெப்பம் தேவைப்படும். அப்போ கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சு அதில் கொஞ்சம் சூடு வாங்கிக்கிடுவாங்க. அப்படி தானே செய்வாங்க. குளிர் பிரதேசத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த வெந்நியை போட்டுக்கிட்டு அந்த வெந்நியை அல்லது கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சு அந்த சூடில் கொஞ்சம் கொஞ்சம் கதகதப்பு கிடைக்கும். அப்போ தன் மகன்கிட்ட என்ன செய்தாங்க, அவன் மகனாரே சொல்கிறார், என் தாயார் என்ன செய்தாங்க, விளக்க பற்ற வைக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நம்ம வீட்டில் ஜெய்தூன் எண்ணெய் காலி ஆயிடுச்சு இல்லை. அப்போ உடனே சொன்னாங்க, தண்ணி எடுத்து ஊற்றம்மா அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி எரியுமான்னு கேட்டேன். நிச்சயமாக தண்ணி எரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்காங்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க என்ன சொன்னாலும் அது கட்டுப்படும். தண்ணி கூட எண்ணெயை வேலை செய்யும். ஆனால் எண்ணெய் தண்ணி எரியுமான்னு எரியாது. ஆனால் என்னது, அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்காங்களே அவங்க வந்து அத்தா அலஹு குல்லஷி, அல்லாஹ்வுக்கு யார் கட்டுப்பட்டுட்டாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும், அது கட்டுப்படும். அதனால் நீ தண்ணியை கொண்டு ஊற்றி பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறது. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவங்களுடைய அந்த அல்லாஹ் பிஸ்மில்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் அவ்வளோ ஒரு பவர் அல்லாஹ் வச்சுருந்தான். தண்ணியை கூட எண்ணெயை ஆக்கக்கூடிய தேவைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை தரக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்துருந்தான். இது மாதிரி இஸ்லாமிய இறைநேச செல்வர்களில் முஹம்மது மௌல துவைலா ரஹமத்துல்லாஹி அலை, இவங்க ஒபாத்துக்கு பிறகு இவங்களை பார்க்கப்படுச்சு, இவங்கள்ட்ட கேட்கப்படுச்சு, அல்லாஹ் தாலா உங்களுக்கு என்ன சங்கை செய்தான், உங்களுடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்ட்ட உங்களுக்கு என்ன மரியாதை கிடைச்சிது அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம், அஅத்தானி மாலா நிகாயத்தலஹு, எல்லையிட முடியாத வரையறுக்க முடியாத பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்தது. இவ்வளோதான், அவ்வளோதான் சொல்ல எண்ண முடியாத பாக்கியங்கள். வலா ஹதரலி பிபாலி, என் உள்ளத்தில் நான் கற்பனை கூட பண்ணி வைக்கல. எவ்வளோ நம்ம சொல்லுவேன், நான் நினச்சி பார்க்கல, அவ்வளோ காலம் தந்துட்டான்னு சொல்லுவோமா இல்லையா. நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அல்ல எங்களை கவனிச்சிட்டேன். அப்போ நான் கேட்டோம், அவங்களை கனவுல பார்த்தவர் சொல்கிறார், பிம நில்ததாலிக்க, இந்த பாக்கியம் உங்களுக்கு எதை வச்சு கிடச்சிது, பி கசரத்து திக்கிரில்லா, நான் அல்லாஹ் அதிகமாக அந்த திக்கர் செய்திருக்கும் அந்த ஒன்று நாள். இப்போ இது மறுமை பாக்கியமே இவ்வளோன்னா கணக்கு இல்லாமன்னா, இப்போ இம்மையில் என்ன பாக்கியம் கிடைச்சிது, உலகத்தில் ஏதாவது பாக்கியம், ரெண்டுமே ரப்பனா ஆத்தினா பிதுனியா ஹசனா தானே சொல்கிறான். நல்லதையும் உலகத்துலேயும் எல்லாம் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். அமில சாலிகம் எதற்கிற உன்சா பல நுகியன்னு ஆயாத்தம் தொய்வாங்கிறான்ல. ஆமாயா, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலுமாயா, யார் ஆம்பளையோ பொம்பளையோ நல்ல அமல் செய்தால் உலகத்திலேயே அவங்களுக்கு மனமான ஒரு வாழ்வை தருவோங்கிறான்ல. அப்போ உலகத்தில் அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா, அவங்க ஊர் பந்த ஷஹர், அவங்க ஊர் பேர் பந்த ஷஹர்னு ஊர். இவங்க ஹஜ்ஜிலேருந்து வந்தாங்க. ஒரு சமயம் வரும்போது வெள்ளிக்கிழமை, சாதாரணமாக ஹஜ்ஜிலேருந்து வந்தாலும் ஊரே போய் பார்க்க போவாங்க. இன்றைக்கி இன்னைக்கு லட்சக்கணக்காக போகிறதுனால நிறைய பேர் பார்க்க போகிறதுல, அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பேர்னால நிறைய ஊரே திரண்டு போவாங்க. அப்போ இவங்க வெள்ளிக்கிழமை வந்தனால இவங்க பெரிய ஷேக்குனால கூட்டம், சமத்தனமான கூட்டம். இவங்களை கையை காலை முத்துறது, அவங்கள மரியாதை செய்கிறது, என்ன அவங்க கையை முத்துறதுக்காகவும் அவங்கள துவா பெறுவதற்காகவும் ஏகப்பட்ட கூட்டம் வந்தது. அப்போ அவங்க கூட்டத்தில் இருக்கும்போது அது வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய சீடர் சொன்னாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, நீங்கள் ஜும்மாவுக்கு அவங்கள விடமாட்டாங்க மக்கள், என்ன செய்வீங்க, கூட்டத்தில் மாட்டிக்கிறீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்க, யார் என்னை கவனிக்க மாட்டாங்க, நான் வருவேன் ஆனால் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் என்னை மறைச்சிக்கிடுவேங்கிறாங்க. தன்னை மறைக்கிறதுங்கிறது அது தன்னுடைய மலக்குமார்கள் மனித உருவத்தில் வருவாங்க, தன்னை மறைச்சிக்கிடவும் செய்வாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய ஆற்றல் அது. அப்போ மறைக்கிறதுங்கிறது அது ஒரு அற்புதம். ஜும்மாவுக்கு வந்தாங்க, யாருமே அவங்கள என்ன செய்யல, கவனிக்கல. ஒரு சில அவங்களுடைய சீடர்களில் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அது தெரிஞ்சதே தவிர வந்தாங்க, யாரும் அவங்கள என்ன செய்ய
இடையூறு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு தன்னை மறைத்து கொண்டாங்க. அப்போ அல்லாஹ் அவங்க கண்ணுக்கு, மற்றவங்களுடைய கண்ணுக்கு, பொதுமக்களுடைய கண்களுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாம் மறைச்சிட்டான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லைன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹஜ்ஜி நேரத்தில் வயசானவங்க அவங்களே ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, நான் அவங்கள கட்டி அணைக்க போகிறேன் முசாஃபா பண்ண, அவரை தள்ளி விட்டு கடைசியில் அவர் நேரம் ஆஸ்பத்திரி போய் வைக்கிற மாதிரி ஆகிடும். நிறைய பேர் அவங்களை நெஞ்சு அமுக்க, நான் அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால் நோயாளிகள் அவங்கள யாரும் இடையூறு செய்யாதீங்க சொல்லுவாங்கள்ல. சில நேரத்தில் வயசானவங்களுக்கு யாரும் இடையூறு செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஊரே சேர்ந்து அவரை பிடிச்சி அமுக்குன்னு அவங்க என்ன செய்வாங்க அவங்க. அப்போ அதனால் அது வந்து கல் உடம்பா இல்லையே. அப்போ வந்து அவங்க ஆர்வத்தில் செய்கிறாங்க, அதெல்லாம் அவங்கள என்ன செய்யிட்டான். இது ஒரு அற்புதம். இன்னொன்று என்னன்னா, இவங்களுடைய மக ஒரு சமயம் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்துச்சாங்க. எங்கள் அம்மா இவங்க மக கீழே விழும்போது பெரிய பாறைகள் கற்கள்லாம் நிறைய கிடந்துச்சு. இவங்க இருக்கிறது பந்தர் ஷஹரில் ஊரில் இருக்கிறாங்க. இவங்க மக கீழே விழும்போது அங்கே பக்கத்தில் இல்லை. அப்போ இவங்க வந்து என்ன செய்தாங்க, இவங்க அங்கே இருக்கும் பொழுது திடீர்னு எதையோ ஒன்று அப்படி கையை போய் பிடிக்கிற மாதிரி தாங்குற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணாங்க தான் இருக்கிற இடத்துல. எல்லாரும் கேட்டாங்க, குருவே இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒன்று பிடிக்கிற மாதிரி போய் தாங்க போகிறீங்களா? இல்லை, என் புள்ள கீழே விழுது, நான் அங்கே இருந்து அதை என்ன செய்ய பிடிச்சி கீழே வச்சேன்னா. அவன் மகள்கிட்ட கேட்க பிடிச்சி, நான் கீழே விழுந்தேன், ஆனால் கல்லில் படாத அளவுக்கு எனக்கு என்னுடைய அப்படியே எனக்கு உணர்வு என்னன்னு தெரியல, ஆனால் எங்கள் வாப்பா அப்படி கை தாங்கல தூக்கி கீழே வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அந்த நேரமும் இந்த அம்மா விழுந்த நேரமும் கரெக்டாக இருந்தது. அவங்க கை தாங்கலாம் ஆக்டிங் பண்ணாங்களா இல்லையா அந்த நேரம். அப்போ இங்கே இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை அல்லாஹ் தஆலா இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த திக்ரினுடைய வலிமையை தவிர நம்ம எதுவுமே என்ன செய்ய முடியாது. ஒரு சமயம் இவங்க குடும்பத்தோடு ஒரு பயணத்தில் இருந்தாங்க. கடுமையான தாகம். ஒட்டகத்தினுடைய அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு போகிறாங்களே, நீங்கள் டிரைவர்னு சொல்கிறோம்ல, கார் ஓட்டுறது அவனுக்கு தான் தெரியும், இங்கே தான் சாப்பிட முடியும், இங்கே தான் தண்ணி இருக்குது, இங்கே தான் ஹோட்டல் இருக்குது, அவனுக்கு தான் தெரியும். அப்போ அவன் சொன்னால் அங்கே தண்ணிக்கு ரொம்ப தூரம்லாம் இருக்குது, கடுமையான தாகம், பாலைவன பகுதிகளெல்லாம் தாகத்தை தாங்க முடியும், உயிர் போயிடும். திடீர்னு என்ன செய்தாங்களா, தோல் பாத்திரத்தை எடுத்து திடீர்னு கொஞ்சம் கண்ணுக்கு மறைய ஒரு இடத்துக்கு போயிட்டு சீக்கிரம் தண்ணியோடு வந்துட்டாங்க. எப்படி தண்ணி கிடச்சிது? தண்ணியே இல்லாத ஏரியா, அந்த ஏரியாவில் உள்ள அந்த பழக்கப்பட்டவங்களே என்ன செய்ய முடியல, அந்த தண்ணியை அவங்க கொண்டு போக முடியல. ஆக இப்படிப்பட்ட அந்த சூழலில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கொடுத்தான். இதெல்லாம் அந்த அவங்களுடைய திக்ரினுடைய வலிமை என்று தான் நம்ம மறுமையில் அவங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம்னா இம்மையில் இப்படி ஒரு பாக்கியங்களும் கிடைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய திக்ர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.